sweetkadai.com திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், சாத்தூர் காரா சேவனு தமிழர்களுடைய பாரம்பரிய தின்பண்டங்களை உலகம் முழுவதும் டெலிவரி பண்றாங்க. அண்ட் இந்தியா முழுவதும் ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க. சோ நீங்களும் வீட்டில் இருந்தபடியே இந்த தமிழர்களின் உணவை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா sweetkadai.comல உடனடியாக ஆர்டர் பண்ணுங்க. முன்னாடி எல்லாம் என்னோட இந்த பருமனான உடம்ப என்னாலேயே தூக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பதான் என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னதை கேட்டு நவயுகரத்த கண்ணீர் போய் பார்த்தேன். நவயுகரத்த கண்ணீர் பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆம், சிரித்து சிரித்து உங்களுடைய உடல் எடையை குறைக்க வேண்டுமா? நவயுக ரத்த கண்ணீர் மீண்டும் சென்னையில் செப்டம்பர் 1ஆம் தேதி நாரதகான சபாவில். டிக்கெட்டுகளை புக் செய்ய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பல்க் புக்கிங் மற்றும் தள்ளுபடி விலையில் உடனடியாக இதை வாங்க ஸ்கிரீனில் உள்ள எண்ணுக்கு ஒரே ஒரு மிஸ் கால் கொடுத்தா ரிப்ளை பண்ண மாட்டாங்க, கால் பண்ணிருங்க. உங்கள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸில் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பவுனுக்கும் ஒவ்வொரு ஃபேன்சி பட்டு புடவை இலவசம். ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், மேற்கு தாம்பரம் மற்றும் டி நகர். இது வெறும் டி-ஷர்ட் அல்ல, குவாலிட்டி ஷர்ட். இந்த தரமான டி-ஷர்ட்ஸ் வாங்க www.vibrantoutfits.in க்கு வாங்க. ரிசல்ட் வந்துருச்சு. அப்பா வந்திருக்காங்களா அண்ணா? இல்லை வரல. என்ன அண்ணா? என்கிட்ட சொல்லு தீப்தி, என்னாச்சு? நான் கூட இருக்கேன், அண்ணா இருக்கான், அப்பா அம்மா எல்லாம் கண்டிப்பாக. தீப்தி என்னாச்சு? எனக்கு 3rd stage. லைக் டியூமர் பிரெயினில் அப்படிங்கிறதுனால, அதுவும் 3rd stage, இட்ஸ் டிஃபிகல்ட் டு ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன். நம்ம கீமோ ட்ரை பண்ணலாம். கீமோவோட இப்போ அட்வான்ஸாக நிறையா வந்துருச்சு. அயாஸ் 1 minute கேளேன். தீப்தி, எங்கள் வீட்டை மட்டும் யார்ட்டையும் சொல்லிடாத. ஷியோர், பட் அயாஸ் வாழ போற வயசுல சாக போறியா? ஒன்னத்தான் இங்க வா. என்ன பாசிட்டிவ்னு சொன்னாலா? ஆமாம் சார். 2 மாசமா 3 மாசமா தெரியல சார். சொல்லு. நான் சொல்கிறேன், உனக்கு 7 நிமிஷம் தான். வேறு வழியே இல்லையா சார்? இருக்கு, ஒரு வழி இருக்கு. என்ன வழி சாமி? உண்மையான ஒரு முரட்டு சிங்களை கண்டுபிடிச்சு. ஓயா பைத்தியா, முரட்டு சிங்கள அது. நான் சொல்கிறத கேளு. போயா பைத்தியா. ஏழு நிமிஷம் தான் இருக்கு. உள்ள என்னப்பா சொன்னாங்க? உண்மையான ஒரு முரட்டு சிங்களை கண்டுபிடிச்சு. அப்பா நீங்க கேளுப்பா. ஒன்றும் இல்லப்பா. இல்லை ஏதோ கேட்க வந்த? இல்லை அபி, மச்சான் சொல்லுங்க. அந்த அபி ஒரு நிமிஷம் அயாஸ் கூப்பிட்றான். மச்சான் ஒரு நிமிஷம்டா. சொல்லு ரேஷு, அயாஸ்ட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவன் தான் கூப்பிட்டுருந்தான். அவனுக்கு ஏதோ என்ன மாப்பிள. மாப்பிளே. மாமா என்ன மாப்பிளாச்சு உடம்புக்கு? இல்லை ஹாஸ்பிட்டலில் 5 வயசுல மாப்பிள்ள உன்னை கையில தூக்கி வச்சு பார்த்தனே. மாமா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையில மாமா? இல்லையா மாப்பிள்ள? அப்போ லவ் எதுவுமே இல்லையா மாமா? அதுவா, எனக்கு ஒரு லவ் இருக்கு மாப்பிள்ள. மாமா இந்தியா தான் மாப்பிள்ள என்னோட முதல் காதலி. ஆமா மாப்பிள்ள. மாமா உண்மையே சொல்லு மாமா, உன் லைஃப்ல யாருமே கிராஸ் ஆகலையா? இல்லையா மாப்பிள்ள? மாமா இங்க நான் உயிருக்கு போராட்டிட்டு போய் உண்மையே சொல்லு மாமா. அந்த
அந்த உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு மாப்பிள்ள. 1985 கார்கில் போர் நடந்துட்டு இருந்த சமயம் அங்கே தான் அவளை பார்த்தேன். அப்போ ஒரு மலையாள சேச்சி தான் வேலைக்காரி. அப்பன்னு பார்த்து கடும் குளிர். அவள் அப்படியே நடந்து போனான். நானும் பின்னாடியே நடந்து போனேன். என்னடி கதவை முறைன்னு கேட்டேன். ஏங்க சொல்லுங்க. அண்ணே 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 தம்பி அண்ணே அண்ணே டேய் ஏதோ உடம்பு சரியில்லை சொன்னாங்களே. ஒண்ணும் இல்லடா. வந்திருக்காங்களா? ஆமாடா. அப்பா அம்மா வந்திருக்காங்களா? வந்துட்டாங்கடா. சித்தி சித்தப்பா தம்பி எல்லாரும் வந்துட்டாங்களே. எல்லாரும் வந்துட்டாங்களா? வீட்டு சாவி வீட்டு சாவி வீட்டு சாவி வீட்டு சாவி. அண்ணே வீட்டு வாசல்ல அஸ்வின் வெயிட் பண்றானே. நான் போய் அவளை பார்த்து பேசிட்டு வந்துடுறேனே. உடம்பு பார்த்துங்கண்ணே. வரண்ணே. அண்ணே அண்ணே மறக்காம வீட்டுக்கு வர ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்கண்ணே. அஸ்வினி இந்த வந்துட்டமா. டேய் குட்டி டேய் குட்டி குட்டி சித்தப்பா வரலையாடா? வந்துட்டு இருக்காருண்ணே. சரி உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேரு முரட்டு சிங்கிள் தானே? அண்ணே நான் பிறந்ததுனே முரட்டு சிங்கிள்ண்ணே. சூப்பர். அப்போ யாரா வீடியோ கால் பேசிட்டு இருக்கா? டேய் ஹாஸ்பிடல்ல இருந்து வீடியோ ஹாஸ்பிட்டல் இருக்கும். உனக்கு தெரியும் எனக்கு தெரியும். அவளுக்கு தெரியுமா? பார் பேக் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். போன கிளம்புனேன். சாவி இங்க வச்சு தொலைஞ்சேன். ஏங்க உங்கள்ட்ட ஒரு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள கதையை பாதியிலே விட்டு வந்துட்டேன். மாமா நான் நீ வேலைக்காரின்னு அவளை சாதாரணமாக நினைக்கிற. 1985 உனக்கு அத்தியா இருக்க வேண்டியவ. மாமா நீ வேற நிலம புரியாம ஒரு ஃபிகர். யோ போயா. என்ன மாப்பிள்ள கோவப்பட்டான்? ஏங்க மாப்பிள்ள டேய் நீ எங்க இங்க? சரி விடு, அதெல்லாம் இருக்கட்டும். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அட ஏன் மாப்பிள்ள லவ் எதுவுமே இல்லையா? லவ்வா? நம்ம மூஞ்சிக்கு எங்க செட் ஆகும்? எங்க உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. மச்சான் ஒரு நிமிஷம் நான் உன்னோட பேசணும்டா வாடா. ஒரே நிமிஷம் மாப்பிள்ள. நேற்று ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்ல, அதுக்கு பதில் சொல்லணும். மச்சான் ப்ளீஸ் ராடி ஒரே ஒரு நிமிஷம்டா வாடா. முக்கியமான விஷயம் ராடி. எனக்கு ப்ரோபோஸ் பண்ணீங்கல்ல, அதுக்கு இப்போ பதில் சொல்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. மேட்டர் மாப்பிள்ள ப்ளீஸ் மாப்பிள்ள. நானும் உங்களை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டூ. சொல்லு மாப்பிள்ள. ஒரு நிமிஷம், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்? உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? இதான் மாப்பிள்ள நடந்துச்சு. ஒரு தடவை தான் மாப்பிள்ள நடந்துச்சு. ஏய் போடா. மாப்பிள்ள என்னையா? ஏய் போடா. மாமா மாப்பிள்ள. பழனிசாமி உன் பையன் என்ன பையன் இப்படி பேசிவிட்டான்? ஹலோ டேய் நான் சூர்யா பேசுகிறேன்டா. டேய் நான் தான்டா சூடு கை சூர்யா. ஆமாம். ஏய் லாஸ், நீ ஏன் இப்போ பாய்ஸ் கேங்கோடலாம் சேர்ற? எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீ ஏன் இப்படி பண்ணுற? மது நான் உங்ககிட்ட மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்கேன். லாஸ்ட்லியா? ஏய் ஷிரு, டேய் நேற்று கூப்பிடவே இல்லை. ஆமாம்ல. என்னடா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு? ஆமாண்டா. என்னடா லாஸ்ட்லியா ரேஷ்மா அபிராமன் பிக் பாஸ் பேரா சொல்லிட்டு என்னடா ஆச்சு உனக்கு? கண்டுபிடிச்சிட்டியாடா? முரட்டு சிங்கிளாக பிறந்தது வேணா என் தப்பாக இருக்கலாம், அப்படியே இறந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் என்ன நானே ப்ளே பாயாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. உனக்கு தான் பிரியாணா ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்குன்னு ஊருக்கே தெரியுமா? ஏய் அப்படிதான் யாருமே இல்லைன்னு உனக்கு மட்டும் தானே தெரியும். அப்போ நீ முரட்டு சிங்கிளாடா? ஆமாண்டா. ஒரு உண்மையான முரட்டு சிங்களை கண்டுபிடிச்சு அவனுக்கு நீ முத்தம் கொடுக்கணும். அவனால் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும். சின்ன ஹெல்ப்டா. சொல்றா.
இல்லை மச்சான் அது டேய் முளைச்சிட்டேன் மச்சான். சார் தேங்க்ஸ். தீப்தி நீ எங்க இங்கே? ஃபைல் மாறிடுச்சு ஆக்சுவலி. உனக்கு கேஸ் ட்ரபிள் தானா? கேஸ் ட்ரபிள்? தீப்தி இது வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை. சொல்றது இல்லை. அந்த தீப்தி நான் சொல்றது ஏன்னா அப்படியே இருக்க எந்திரா. ஏன் மச்சான் இந்த காலத்தில் கூடவா இதெல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க? அது இருக்கட்டும், நீ எப்போ எங்கள் வீட்டில் வந்து பேசுகிற? அடிச்சு எனக்கு என்ன கிஸ் பண்ண? அது வந்து அதோ அந்த சாம்பல் யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவனால தான் அவனை காப்பாற்ற முடியும். 6 நிமிஷம் தான் இருக்கு. ஐத்தியுண்டா. திருச்சி மாநகரில் முதன்முறையாக ஹங்கேரி நாட்டு இசைக்கலைஞர்களுடன் இசைஞானி இளையராஜா பங்கு பெறும் லைவ் இன் கான்சர்ட். இடம் மொராய் சிட்டி, திருச்சி விமான நிலையம் அருகில். நாள் ஆகஸ்ட் 25, 2019. இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்களை ஆன்லைனில் பெற bookmyshow.com அணுகலாம். டிக்கெட்களை நேரடியாக பெற ஸ்கிரீனில் உள்ள எண்களை தொடர்பு கொள்ளலாம். அபிஷியல் டிஜிட்டல் பார்ட்னர் பிளாக் ஷீப்.